வணக்கம், நான் ராதிகா. இன்றைக்கி ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான, ஹெல்த்தியான, டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது அவல் உப்புமா. அவல் உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் காரம் இல்லை, அதனால் 5 எடுத்திருக்கேன். இல்லாட்டி ஒரு 3 எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். அவலில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதே போல் பேப்பர் மாதிரி, அப்படி இல்லைன்னா தடிமனா, இல்லாட்டி இன்னும் நல்ல தடிமனா இப்படிலாம் இருக்கும். தடிமனான அவல்னா வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது பேப்பர் மாதிரி இருக்கிறதுனால கடாயில் போடுற டயத்துக்கு நம்ம ரன்னிங் வாட்டரில் நினச்சிக்கிட்டா போதும். 2 கப் அளவுக்கு நான் இப்போ அவல் எடுத்திருக்கேன். கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா படபடன்னு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு லைட்டாக செவந்ததும் கடலைப்பருப்பு ரெண்டும் அதே 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு வறுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலை வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை போடுறதுனால இப்போ போடலை. இது கூட பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். 2 கப் அவலையும் ஒரு வடிகட்டுற வலையில் போட்டு ரன்னிங் வாட்டரில் அப்படியே காட்டலாம். இதே தடிமனான அவல்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இதே மாதிரியான அவல்லாம் அப்படியே காட்டிட்டு அப்படியே இதில் போட்டோம்னாலே சரியாக இருக்குது. எல்லா அவலையும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வெங்காயம் எல்லாம் அவலில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 2 நிமிஷம் கலரி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வறுத்த வேர்க்கடலையையும் நறுக்கி வச்ச கொத்தமல்லியையும் தூவிடலாம். உங்களுக்கு எலுமிச்சை சாறு வேணும்னா போட்டுக்கலாம். சுவையான, ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் 5 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை நைட்டு டின்னராகவோ கூட செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.